வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறது. அதே நேரத்துல ஈஸ்வரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி வந்ததும் ரேவதி கேக்குறாங்க, அம்மா, அந்த பொண்ணு சொல்லிட்டு போறது எல்லாமே உண்மையா? எனக்கு ஏற்கனவே கார்த்தி மாமா கூட கல்யாணம் ஆகிருச்சா? அப்புறம் எதுக்குமா அந்த கல்யாணத்தையே என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? பாட்டி மேல உள்ள கோவத்தினால தானே இந்த கல்யாணத்தையே மறைச்சிங்க. அம்மா, மாமா மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறத காரணமா வச்சு என்கிட்டேருந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. எப்படிமா உங்களுக்கு அப்படி பண்ண தோணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் இது எல்லாமே எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நான் மற்றபடி வேற எந்த துரோகமும் உனக்கு பண்ணல ரேவதி, சொல்றது புரிஞ்சுக்கோ. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா போத நிப்பாட்டுங்க. நீங்க வந்துட்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க வந்துட்டு என்ன அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்தீங்க. அந்த மருது எப்படிப்பட்ட தப்பானவன் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க வந்துட்டு அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்தீங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட தப்பு. நீங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள கார்த்தி மாமா மேல எந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்கும். நாங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நீங்க இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏமா நீங்க இந்த அளவுக்கு கோபத்தோட நடந்துக்கிறீங்க? அப்படி என்னதாமா அந்த குடும்பத்துல அத்தனை பேரும் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இங்க பாரு, உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா மேல அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க. எங்க அம்மா அவமானம் தாங்க முடியாம கீழே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்த சேதுபதியும் அந்த பரமேஸ்வரியும் ஒரு வார்த்தை எங்க அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? அந்த சேதுபதியும் பரமேஸ்வரியும் தான். அவங்க எங்க அம்மா அப்படி ஆனதுக்கு முக்கிய காரணம். அப்படி இருக்கையில அந்த குடும்பம் தான் எங்க அம்மாவுக்கு இறப்புக்கூட முக்கிய காரணமே. அப்படி இருக்கையில நான் எப்படி அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒத்துப்பேன்? இங்க பாரு, அன்னைக்கு நடந்த கல்யாணம் எப்படி தெரியுமா நடந்துச்சு? அவன் கார்த்தினே எனக்கு தெரியாது. அவன் வேற ஒருத்தவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தேன். அப்படி கல்யாணமும் பண்ணி முடிச்சேன். அப்புறம்தான் கடைசியில தெரிஞ்சுட்டு அவன் சேதுபதியோட பேரன் அப்படின்னு. அது தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அட பாவி, எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கியே, நான் இப்பவே இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் என்னைய நல்லாவே வந்துட்டு மிரட்டுனா, ஏமாத்தினா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோவில்ல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் வச்சு உங்க ரெண்டு பேருக்கும் நான் காசு வெட்டி போட்டேன். ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கூட ஆகிருச்சு. உனக்கும் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. இது எல்லாம் பொய்ன்னு நினைச்சா நீ கேட்டு பாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு என்னமோ நடந்த விவாகரத்து கூட ஒரு பொய்யா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. நீங்க சொல்ற மாதிரி உண்மையா இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு என்னமோ நீங்க அதுலயும் எனக்கு துரோகம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தோணுது. நீங்க பொய் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு தான் தோணுது. நீங்க எந்த வகையிலையும் உண்மை சொல்லியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, நான் இப்பவே மாமா கிட்ட இது எது உண்மை அப்படிங்கிறத நான் இப்பவே மாமா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, மாமா, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கணும் மாமா, நேரா வந்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ஹீரோ சொல்றாரு, என்ன ரேவதி, என்ன முக்கியமான விஷயம்? நீ ஃபோன்லயே சொல்லு ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் நேரா ஃபோன் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
டாக்டரோட பொண்ணு ராதிகா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே உங்க கூட கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரேவதி, இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட யாரு சொன்னது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எனக்கு பழைய விஷயங்கள் தெரியறதுனால எந்த ஆபத்தும் வரப்போறதில்ல. அது கூட சொன்னது ஒரு பொய் தான். சித்தி இருக்காங்கல்ல, சந்திரா சித்தி, அவங்க தான் டாக்டர் கிட்ட காசு கொடுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் பிரிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கோவம். ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு உங்களை பிடிக்காதில்ல, அதனாலதான் இப்படி படிவாங்களாம் அப்படின்னு இப்படி பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பழைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்ன தெரியுமா கோவமா வருது? சித்தி இந்த அளவுக்கு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்களே, இதுக்கு அம்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் தான் எனக்கு இன்னமும் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சாரி ரேவதி, என்னை மன்னிச்சிரு. நான் வந்துட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் உண்மை சொல்றதுனால உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு என்னை எச்சரிச்சாங்க. அதான் ரேவதி, நான் உன்கிட்ட உண்மையை சொல்லல. என்னை மன்னிச்சிரு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல மாமா, விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ரேவதி, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உனக்கிட்ட நான் உண்மையை சொல்லல. ரேவதி சொல்றாங்க, மாமா, நான் உங்க மேல எந்த தப்பும் சொல்ல மாட்டேன் மாமா. இந்த அளவுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சும் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொன்னிச்சே, அவங்கள நினைச்சுதான் மாமா எனக்கு மிகப்பெரிய கோபமா இருக்கு. நான் கண்டிப்பா இவங்க யாரையும் நான் வந்துட்டு கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இப்ப பதில் சொல்லுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கு வந்துட்டு இவன் வந்து புருஷனா வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனாலதான் நான் வந்துட்டு உண்மையை சொல்லலை அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா, இப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு என்னதான் உண்மை தெரிஞ்சாலும் கண்டிப்பா அவன் உன்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்க போறதில்ல. அதனால நீ தயவு செஞ்சு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு வந்து இப்படி பேசாத அப்படின்னு. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா, அவ தான் இவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்னா நீ ஏங்கா வந்து தேவையில்லாம வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? ஏ ரேவதி, இங்க பாரு, நீ கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி அந்த டிரைவர் கூட போறதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு பிடிச்ச பையனோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சித்தி, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகம். இதே மாதிரியே என்னை மிரட்டி ஏமாத்திப்படலாம் அப்படின்னு நீங்க கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க போல. என்ன ஆனாலும் சரி, எனக்கு வந்துட்டு கார்த்தி மாமாவை தவிர்த்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு துளி அளவு கூட ஆசையே இல்லை. கார்த்தி மாமா மாதிரி வேற யாருமே என்னை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்க மாட்டாங்க. கார்த்தி மாமா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா, அவ இஷ்டத்துக்கு பேசினா அவளை அந்த டிரைவர் பைய கூட அனுப்பிடுவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டிரைவர் பையலே, எதுக்கடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? தேவையில்லாம வேடிக்கை பார்த்து உன் நேரத்தை செலவிடாம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இது நாள் வரைக்கும் ரேவதி கிட்ட உண்மையை சொன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் இத்தனை நாளும் ரொம்ப பயத்தோட இருந்தேன். அதனாலதான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லாம ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரட்டும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ வந்துட்டு ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை சொல்றதுனால எந்தவித ஆபத்தும் வரப்போறதில்ல, அவ நல்லாதான் இருக்க போறா அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி வந்துட்டு இப்படியே இருக்க முடியும்? ரேவதிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவளுக்கு உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல ரேவதி, நான் என்னைக்குமே வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ரேவதி, வா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இன்னைக்கு இப்படி நடக்கிற எல்லாத்துக்குமே முக்கிய காரணமே நீங்க தான். நீங்க வந்துட்டு முன்னாடியே என் மாமா கூட என்னை வந்து சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா
இவ்வளோ பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தான் வந்துட்டு பொய் சொல்லி நீங்களே இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டீங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நீதாம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேவதி இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ரேவதி நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் நீ உங்க அம்மா மேலேயே பழி சொல்றியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு இப்ப கூட நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கவே இல்லையே. அதை நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருமா, மாமா மாதிரி ஒருத்தவங்க என்னை நல்லபடியா வேற யாருமே பார்த்துக்க மாட்டாங்கம்மா. மாமா என்னை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாருமா. எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம. நீங்க என்னடான்னா கொஞ்சம் கூட மாமாவை நம்பவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இல்ல ரேவதி, அவன் என்னைக்குமே உன்னைய நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரேவதி. இங்க பாரு, அந்த குடும்பத்தினால தான் எங்க அம்மாவையே இழந்து நிக்கிறேன். மறுபடியும் உன்னைய என்னால இழந்திருக்க முடியாது. நீ போகக்கூடாது ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட பேசுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, இல்லம்மா, நீங்க பண்ண இந்த தப்புக்கு கண்டிப்பா நீங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இது மாதிரி மாமா மாதிரி ஒருத்தவங்க என்னை நல்லபடியா வேற யாருமே பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவரை போயிட்டு நீங்க விட்டுட்டு வர சொல்றீங்க. கண்டிப்பா வந்துட்டு என்னால மாமாவை பிரிஞ்சு வரவே முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்றத என்னால கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, அம்மா இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அம்மாவோட பேச்ச என்னால கேட்க முடியாது மாமா. நீங்க வாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு ரேவதி நேரா ஹீரோ கிட்ட சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அத்தை ஏதோ உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் அத்தை அப்படி சொன்னாங்களே தவிர்த்து மற்றபடி அத்தை வந்துட்டு சுயநலமா ஒன்னும் யோசிக்கல. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இது சித்தியும் அம்மாவும் பண்ண சதி. இது நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலேயும் என்னால இவங்கள துளி அளவு கூட நம்ப முடியாது மாமா. இந்த பிரச்சனைய இதோட விடுங்க. நான் உங்க பொண்டாட்டி. ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேவதி அந்த இடத்த விட்டு போனதும் சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கார்த்தி பையன் சரியில்லை, ஏதாவது ஒரு வகையில நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பாத்தியா, இவனால இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருடி, எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுதுடி. அவனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் கூட கொஞ்சவே எதிர்பார்க்கவே இல்லடி. அப்போ ரேவதி நேரா ஹீரோவை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரோஹிணி, ராஜா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, இது எல்லாமே நான் எதிர்பார்த்ததுதான். நீ பண்ண தப்புக்கு ஒரு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. பாத்தியா, உன் பொண்ணே உன்னை காரி துப்பிட்டு இந்த இடத்த விட்டு போறா. இததான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியில சோஃபாவில் உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேச ராஜா சொல்றாரு, ஏய், ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் இதுல இடையில வராம இருந்திருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்காது. டாக்டர் கிட்ட போய் சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு கேடித்தனத்தை பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.